மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்தமட்டில 22,222 அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாவும், இல்ல நேரோ ரேஞ்ச் மார்க்கெட்டாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 22,400 ரெசிஸ்டன்ஸ் ஆவும். அதே நேரத்தில 22,000 வந்து சப்போர்ட்டாவும் ஸ்பாட் நிஃப்டிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொசிஷனலா பார்த்தோம்னா, 21,800 அப்படிங்கிற நம்பருக்கு கீழ அது வந்து க்ளோஸ் வைக்காத அளவுக்கு டே கேண்டில்ல க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பை ஆன் டிப்ஸ்ல தான் இருக்கும். பொசிஷனலா லாங் டெர்ம் பைல தான் இருக்கு. பட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,400லேருந்து 600 பக்கம் இருக்கிறதுனால, அப்சைட் வந்து ரொம்ப போறதுக்கு நியர் டைம்ல கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்ததுனால, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு 10, 20% தான் அதுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ஷன் இல்லாம போச்சுன்னா. ஆனா கரெக்ஷன் ஆகி போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை கரெக்ஷன் ஆகி போச்சு அப்படின்னா, தென் ஃபர்தர் ராலி உங்களுக்கு பார்க்கலாம். கரெக்ஷன் அப்படிங்கிறது எங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிருந்து சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா 20,200ல ஒரு சப்போர்ட், 19,200ல ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் இம்மீடியட்டா அதெல்லாம் வந்து நடக்காது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மாச கணக்காகும். 5, 6 மாசமாவது மினிமம் ஆகலாம். ஸோ அது மாதிரி நடக்கும்போது அந்த சப்போர்ட் லெவல்ல யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அக்குமுலேட் பண்ணி மேலே வரும்போது கொடுக்கலாம். ஸோ இது வந்து பொசிஷனலா வியூ. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் கிடையாது. ஸோ கீழே விழுந்தாலும் வாங்கலாம். விழும்போது நான் சொன்ன நம்பர்ஸ் வந்தா வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது எஸ்ஐபின்னா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது. இப்போ மாதம் ஒரு 1000 ரூபாய் கூட நம்ம வந்து இப்போ ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டில போடுற மாதிரி நீங்க வந்து ஷேர்ஸ்ல நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல கம்பெனி ஷேர்ஸ்லயோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வாங்கிட்டே வரலாம். நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் வந்து ஆன் அன் ஆவரேஜா ஒரு 15% ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குது. ஸோ அதை நீங்க வந்து எய்ம் பண்ணி ஒரு 20, 30 வருஷம் அந்த மாதிரி டைம்ல வச்சிருந்தீங்கன்னா, நிச்சயமா ஆர்டியை விட பெட்டர் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நன்றி, வணக்கம்.